திஸ் இஸ் நவீன். அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி வந்து ஆட் போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் வந்துருக்கும். அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, ப்ளே ஸ்டோரில் வந்து ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு ஆப் இருக்கும். அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்ட அப்புறம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி ஒரு புது அக்கௌண்ட் வந்து வச்சுக்கோங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. கிரியேட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்ச அப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கேன்வான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கேன்வா சொல்லிட்டு ப்ளே ஸ்டோர் ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு போஸ்ட் வந்து மேக் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வச்சிருக்கேன் பாருங்க. ஓகே, இப்போ வந்து நான் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி போஸ்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போஸ்ட் வந்து நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோன் நம்பர் கொடுத்து இந்த மாதிரி பிக்சர்லாம் வந்து மேக் பண்ணி வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுக்கோங்க. எப்படி ரெடி பண்ணுறது கேட்டால் அப்ளைன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. எந்த ஆப் மூலயமா மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்து கற்றுக்குங்க. நீங்கள் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் ஃபேஸ்புக் ஆப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து குரூப்ஸ் வந்து நிறையாவே இருக்குங்க. இப்போ அதை பாருங்கள், நான் வந்து இந்த சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இந்த மேலே பாருங்கள், ஃபேஸ்புக்கு மேலே சர்ச் பண்ணுற ஆப்ஷன் அது மேலே வந்து ஃபேஸ்புக்கு ஆப்போசிட்டில் வந்து நடுவில் ஒரு கோடு போட்டு ப்ளஸ் சிம்பிள் போட்டு இருக்குது. அது பக்கத்தில் சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம டச் பண்ணிவிட்டு இப்போ வந்து சும்மா திருச்சி ஜாப்ஸ் அப்படின்னு போடுறேன். போட்டுனே வந்துச்சு. இப்போ நான் சர்ச் பண்ணேன். இதில் வந்து குரூப்ஸ்னு இருக்கும். அது நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு திருச்சி ஜாப் வேகன்சி விசிட் அப்படியே ஜாயின் இருக்கும். அதை அப்படியே ஜாயின் கொடுத்துடணும். ஓகேங்களா? பாருங்கள் எத்தனை பேர் வந்து இந்த குரூப்பில் வந்து இருக்காங்க பார்த்துட்டு நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே ஜாயின் கொடுத்துருங்க. அதே மாதிரி நிறைய குரூப் ஒரு ஊரில் ஒரு 4 குரூப் ஜாயின் பண்ணிங்க. இப்போ திருச்சி, இப்போ எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலை நான் போடுறேன். திருவண்ணாமலை ஜாப்ஸ் திருவண்ணாமலை ஜாப் வேகன்சின்னு போடுறேன். இப்போ குரூப்ஸ் டச் பண்ணிட்டு இப்போ திருவண்ணாமலை இருக்க ஜாப் வேகன்சி குரூப்லாம் வந்து காமிக்குது. அதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4-5 குரூப் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஜாயின் பண்ணிட்டேன்னா இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ வெளியே வந்துட்டேன். சரி, ஓகே ப்ரோ, இந்த மாதிரி நான் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுறேன், இவ்வளோ தான் வந்து ஒர்க்கா அப்படிலாம் இல்லை. இப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு போஸ்ட் வந்து ஸ்டார்டிங்காக வந்து மேக் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த போஸ்ட் வந்து மேக் பண்ணி வச்சுக்கிட்ட அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஈஸி ஸ்டெப் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டென்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் வந்து ரெடி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கண்டென்ட் நான் எப்பயுமே இந்த ஒரு கண்டென்ட் தான் போடுவேன். சரிங்களா? வீட்டிலேருந்து வேலை வாய்ப்பு, பகுதி நேரம், முழு நேரம், கல்லூரி மாணவர்கள், வீட்டு தாய்மார்கள், வேலை செய்பவர்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டென்ட், அதுக்கப்புறம் என் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் இந்த லிங்க் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த லிங்க் வந்து நான் வச்சுருக்கேன். இதுதான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கிறது அப்படியே பண்ணிங்க, ரிசல்ட் வந்து கம்மியாக தான் வரும். நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு பண்ணுங்க. நான் தமிழில் வச்சுருக்கேன், நீங்கள் இங்கிலீஷில் கூட ரெடி பண்ணி வைங்க. அதனால யூனிக்காக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவீங்க. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இதை காப்பி பண்ணுறேன். ஓகேவா? காப்பி பண்ணிவிட்டு நான் இதுதான் போடுவேன், காப்பி பண்ணுவேன். ஓகே, காப்பி பண்ணிட்டேன். இப்போ காப்பி பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ கேலரி போடுறேன். என்னோட கேலரிக்கு வந்து போகிறேன். கேலரிக்கு போயிட்டு நான் வந்து அந்த ஃபார்மேட் இந்த போஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கலாம், அந்த போஸ்ட்டு போகிறேன். இப்போ போஸ்ட்டு போயிட்டு நான் இப்போ இந்த ஒரு போஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு எல்லாரும் ஃபோன்லையுமே ஒரே ஆப்ஷன் இருக்குமா கேட்டால் கண்டிப்பாக. ஆனால் எல்லாரும் ஃபோன்லையுமே இந்த ஷேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து எல்லாரும் ஃபோன்லையுமே கண்டிப்பாக இருக்கும். அந்த ஷேர் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இப்படி காமிக்கும். வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண போகிறீங்களா, ப்ளூடூத் சென்ட் பண்ண போகிறீங்களா, இதில் சென்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு காமிக்கும். அதில் நான் ஃபேஸ்புக்கு பார்க்குறேன். ஃபேஸ்புக் கீழே வந்து ஒரு அம்புக்குறி மாதிரி வந்து காமிக்கும். இப்போ அந்த அம்புக்குறி நான் கிளிக் பண்ணால் யுவர் குரூப்ஸ்னு ஒன்று காமிக்கும். அதை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணால் நான் ஜாயின் பண்ணியிருக்கிற குரூப் எல்லாமே காமிக்கும். இப்போ பாருங்களேன், நான் திருவண்ணாமலை குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தேன்னா அப்படியே அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் காப்பி பண்ண பேஸ்ட் வந்து அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். நான் அப்படியே கிளிக் பண்ணது வந்து வந்துருச்சு. அப்படியே போஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் 51 இருக்குது. அதை அழுத்தி பிடிக்கிறேன், பேஸ்ட் பண்ணுறேன், போஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் சேலம் ஜாப் சர்ச் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன், அப்படியே போஸ்ட் கொடுக்குறேன். அவ்வளோதான். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்திங்கன்னா ஒரு 50 குரூப் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 10 குரூப் அதுமாரி இப்போ அழகாக போட்டுருந்தீங்கன்னா அழகாக வந்து 10லேருந்து 25 எல்டிபி ஒரு நாள் ஈஸியாக உட்கார வைக்கலாம். எடுத்த ஸ்டார்டிங்லேயே வந்து உட்காந்துரும், எல்டிபி வந்துடும். அப்படி இல்லை, நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருங்க. ரிசல்ட் வந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, கண்டிப்பாக வந்து வரும். கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து அந்த விஷயத்த உண்மையாக ஓகே பண்ணும்போதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து வரும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காலைல ஒரு டைம், நைட்டு ஒரு டைம், மதியம் ஒரு வேலை, மொத்தமாக 3 வேலை ஒரு 50 குரூப்பில் வந்து போடுற ட்ரை பண்ணுங்கள். அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் பிச்சுக்கும். ஒன்றில் வியூஸ் அதிகமாக வந்துச்சு அப்படின்னாவே
கண்டிப்பா 20ல இருந்து 30 ஐடி தாராளமா எடுக்கலாம். என்கொயரிஸ் எவ்வளவு வரும், ஐடிஸ் எடுக்கிறது அது வந்து நீங்க தான், உங்க டேலண்ட் தான். நீங்க பேசி கொண்டு வந்துடலாம். கண்டிப்பா நிறைய பேர் 100% நிறைய பேர் வருவாங்க. நீங்க அழகா பேசி கொண்டு வரலாம். 20 பேர் கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. நீ தொடர்ந்து வந்து பண்ணு. எடுத்து 5 நாள் ரிசல்ட் வந்துடும், எடுத்து 10 நாள் ரிசல்ட் வந்துடும் அப்படிலாம் இல்லை. தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருங்க. எல்லா சோர்ஸும் எதுனா ஒண்ணுல வந்து கண்டிப்பா வந்து ரீச் வந்து வரும். எதெல்லாம் ஒண்ணுல வந்து கண்டிப்பா வந்து வியூஸ் போகும். கண்டிப்பா வந்து அந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து பிச்சுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் இவ்வளவு விஷயம் பாருங்க. ஒவ்வொரு குரூப்புமே இருக்குது. நான் ஒவ்வொரு குரூப்பா போய் நான் போடணும்ல, இவ்வளவு குரூப் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். அந்த குரூப்ல போஸ்ட் போடுறேன், கிளிக் பண்றேன், போஸ்ட் போடுறேன், கிளிக் பண்றேன், ஸ்பேஸ் பண்றேன், போஸ்ட் போடுறேன். அவ்வளவுதான். அது வந்து போஸ்டா வந்து போயிடும். இப்போ நம்ம நார்மலா போஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேஸ்புக் டச் பண்ணுவோம். டச் பண்ணிட்டு குரூப், இப்போ குரூப்புள்ள போவோம். குரூப்ல போயிட்டு அந்த குரூப்பை நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்க குரூப்ல டச் பண்ணுவோம். டச் பண்ணிட்டு அந்த குரூப்ல போய் இதை டச் பண்ணி அப்படி போடுவோம். கரெக்டா? அது பண்றதுக்கு டைம் வந்து கண்டிப்பா எடுத்துக்கும். நீங்க இது பண்றது மூலமா சீக்கிரமா வந்து ஒரு கால் ஹவர்ல வந்து போஸ்ட் வந்து போட்டு முடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் ஃபேஸ்புக்ல எப்படி போடணும்னு கேட்டா கண்டிப்பா வந்து இதுதான் நீங்க போட போறீங்க. கண்டிப்பா வந்து எல்லாருமே பயன்படுத்திங்க இந்த விஷயத்த. பாருங்க, நான் போட்ட போஸ்ட் அப்படியே வந்துருச்சு. இப்போ என்ன ப்ரோ லிங்க் காமிக்கல பாருங்க, லிங்க் வந்துருச்சு. இப்போ என்ன இதை பார்த்துட்டு கிளிக் பண்ணி படிச்சா அப்படின்னா எனக்கு வந்து உள்ள வந்துடும். பாருங்க, இந்த லிங்க் யாரை டச் பண்ணாங்கன்னா இப்படி வந்துடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபேஸ்புக்ல போறது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ விஷயம்.